இந்த வீடியோல ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கான்செப்ட் இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் அதோட பேசிக்ஸை நான் சொல்லிடுறேன். ஓகே, என்னென்ன மாதிரி விஷயத்தெல்லாம் பார்க்க போறோம் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். அதுல கான்செப்ட் என்னங்கிறதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஃபர்ஸ்ட். ஓகே, காஸ்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா காஸ்ட் ப்ரைஸ், அதாவது வாங்கிய விலை. ஓகே, செல்லிங் ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா விற்ற விலை. ஓகே, விற்ற ஓகே விற்ற விலை. மார்க்கெட் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காஸ்ட் ப்ரைஸ்ல இருந்து ஒரு பெர்சன்டேஜ் பெர்சன்டேஜ் என்ன பண்ணிருப்பாங்க பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறது என்ன பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ப்ரைஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே, மார்க்கெட் ப்ரைஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. அது மூல விலைன்னு வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து ஆஹ் மூல விலைன்னு வச்சுக்கோங்க, இல்ல அடக்க விலைன்னு சொல்லுவாங்க. அடக்க விலை. ஓகே, மார்க்கெட் ப்ரைஸ் வந்து அடக்க விலைன்னு சொல்லி சொல்லுவாங்க. இது மூணு முக்கியமான காம்பவுண்ட். ஓகே, இப்போ அந்த மூணுக்குள்ள ரிலேஷன் என்னன்னு பார்த்துறோம். ஓகே, மூணுத்தையும் ஃபர்ஸ்ட் நோட் பண்ணி காஸ்ட் ப்ரைஸ்ல இருந்து சம் பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா அது மார்க்கெட் ப்ரைஸ். அதாவது விற்காம, மார்க்கெட் ப்ரைஸ் அப்படிங்கிறது டோன்ட் சோல்டு, விற்காம வச்சுக்கணும். ஓகே, இதே காஸ்ட் ப்ரைஸ்ல இருந்து சம் பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணி வித்துட்டா வித்துட்டா விற்றது அப்படின்னா அது செல்லிங் ப்ரைஸ். புரியுதா? ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் உங்களுக்கு புரியுதா? காஸ்ட் பிரைஸ்ல இருந்து சம் பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணி விற்காம இருந்தா அது என்னது மார்க்கெட் பிரைஸ். அடுத்து காஸ்ட் பிரைஸ்ல இருந்து சம் பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணி அதை வித்துட்டா அது என்ன பிரைஸ்? செல்லிங் பிரைஸ். ஓகே, இது ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். அது மாதிரி காஸ்ட் பிரைஸ்ல இருந்து பெர்சன்டேஜ் அதிகமா வச்சு வித்தா அது செல்லிங் பிரைஸ், அப்போ அது ப்ராஃபிட்னு அர்த்தம். ஓகே, காஸ்ட் பிரைஸ் இப்போ 500 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கி ஒரு 10% இன்க்ரீஸ் பண்ணி 550 ரூபாய்க்கு அந்த பொருளை வச்சிருக்கேன்னா அது ப்ராஃபிட். ஓகே, இதே காஸ்ட் பிரைஸ்ல இருந்து அந்த பொருளை நெகட்டிவ் பர்சன்டேஜ் கம்மியா விற்றேன் அப்படின்னு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா லாஸ். ஓகே, இப்போ 400 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கி அதை வந்து 10% நஷ்டத்துக்கு விற்று 360 ரூபாய்க்கு விற்றுருக்கேன்னு வச்சுக்கோங்க, அது நஷ்டம். ஓகே, இது லாஸ். அந்தந்த கான்செப்டை நம்ம தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன ப்ராப்ளம் கேட்டாலும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி சம்ம சால்வ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ மார்க்கெட் ப்ரைஸ் அப்படிங்கிறது மார்க்கெட் ப்ரைஸ்க்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட் ப்ரைஸ் இருக்கும், பிளஸ் என்ன பார்த்தீங்கன்னா சம் பெர்சன்டேஜ் இன்க்ரீஸும் இருக்கும். மார்க்கெட் ப்ரைஸ்க்குள்ள இருக்கிறது இதுதான். ஓகே, ஓகே புரியுதா? மார்க்கெட் ப்ரைஸ்க்குள்ள என்ன இருக்கு? காஸ்ட் ப்ரைஸ் இருக்கும், சம் பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்போ காஸ்ட் ப்ரைஸ் 100 ரூபான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 10% இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்காங்கன்னு வச்சுக்கோங்க, 100 ரூபா பிளஸ் 100 ரூபாய்க்கு 10% எவ்வளவு? 10/100 110 ரூபா. 110 ரூபா என்ன பிரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ப்ரைஸ், மார்க்கெட் ஆஃப் பிரைஸ். ஓகே, இது தெளிவா தெரிஞ்சிருக்கும். ஓகே, ஒவ்வொரு விஷயத்தையும் தெளிவா நோட் பண்ணிக்கோங்க, அதுதான் நமக்கு மெயின். அடுத்து பாத்தீங்கன்னா இப்போ மார்க்கெட் ஆஃப் பிரைஸ்ல இருந்து டிஸ்கவுண்ட் டிஸ்கவுண்ட் ருபீஸ்ல கொடுக்குறேன் இல்லைன்னா பெர்சன்டேஜ்ல கொடுக்குறேன், அதாவது பெர்சன்டேஜ்னா குறையுது, பெர்சன்டேஜ்ல கொடுக்குறேன் அப்படின்னா அது என்ன பிரைஸ் பார்த்தீங்கன்னா செல்லிங் பிரைஸ். இப்போ 1000 ரூபா இருக்கு, 20% டிஸ்கவுண்ட் அப்படின்னா அந்த 1000 ரூபா பொருளை 80 ரூபாய்க்கு 80% நான் வச்சிருப்பேன்னு அர்த்தம். அப்ப 800 ரூபாய்க்கு அந்த பொருளை வச்சிருக்கேன், இது என்னன்னு பாத்தீங்கன்னா செல்லிங் பிரைஸ். இந்த 1000 ரூபா அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா மார்க்கெட் பிரைஸ். ஓகே, இந்த 1000 ரூபா வந்து காஸ்ட் பிரைஸை காட்டிலும் 10% கூட அப்படின்னு வச்சுக்கோங்க, காஸ்ட் பிரைஸ் ஒரு 2000 ரூபா. ஓகே, இதை நான் எக்ஸ்பிளைன் ஒரு குழப்பம் வேண்டாம். ஓகே, மார்க்கெட் பிரைஸ்ல இருந்து டிஸ்கவுண்ட் பெர்சன்டேஜ்ல கொடுத்திருந்தாலோ இல்ல டிஸ்கவுண்ட் ருபீஸ்ல கொடுத்திருந்தாலோ அது என்ன பிரைஸ்ன்னு பாத்தீங்கன்னா செல்லிங் பிரைஸ். ஓகே, மார்க்கெட் பிரைஸ் 1000 ரூபா, 20% வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் சதவீதத்துல வந்து கொடுத்துருக்கேன், டிஸ்கவுண்ட் பெர்சன்டேஜ்ல கொடுத்துருக்கேன் அப்படின்னா செல்லிங் பிரைஸ் எவ்வளவுன்னா 800 ரூபா. ஓகே, இது புரியுதா? ஓகே, இது தெளிவா தெரிஞ்சு. ஓகே, இப்போ 1000 ரூபா
இது என்ன பிரைஸ்? காஸ்ட் பிரைஸ். ஓகே. இது 20% மார்க்கெட் அப் பண்ணிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 1000 இன்ட்டு 20%, 20/100. அப்ப எவ்வளவு? 200 ரூபா. 20% இன்க்ரீஸ் பண்ணிருக்கேன். அப்போ 1000 ரூபாங்கிற காஸ்ட் பிரைஸ், இது பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ். இது ரெண்டும் சேர்ந்ததுதான் என்ன பிரைஸ்? மார்க்கெட் பிரைஸ். மார்க்கெட் பிரைஸ். இப்போ மார்க்கெட் பிரைஸ் எவ்வளவு ரூபான்னு மாறிடுச்சு? 1200 மாறிடுச்சு. அப்ப 1000 ரூபாங்கிறது இன்க்ரீஸ் காஸ்ட் பிரைஸ். அதுல 20% ஆகி மார்க்கெட் பிரைஸ்ன்னு ஆயிடுச்சு. இதுல இருந்து ஒரு 10% டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். டிஸ்கவுண்ட்னா குறையுதுன்னு தான் அர்த்தம். அப்போ 1200 இன்ட்டு 10% டிஸ்கவுண்ட்னா 90% அந்த பொருளை வித்திருப்பான்னு மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 1080. அந்த 1080 அப்படிங்கிறது என்ன பிரைஸ்ன்னு பாத்தீங்கன்னா செல்லிங் பிரைஸ். தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். மூணுத்தையும் எப்படி லிங்க் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது. ஓகே. ஓகே. காஸ்ட் பிரைஸ்னா எப்படி, மார்க்கெட் பிரைஸ்னா என்னது, செல்லிங் பிரைஸ்னா என்னது அப்படின்னு. ஓகே. இதை ஃபர்ஸ்ட் தெளிவா நோட் பண்ணிக்கணும். சம் பார்க்கறதுக்கு முன்னாடி எல்லாமே பார்த்துடணும். ஓகே. அதே மாதிரி ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா மேக்சிமம் காஸ்ட் பிரைஸ் பேஸா வச்சுதான் எழுதணும். ஓகே. ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் சில சம்ல, சில சம் சம் ரேர் கேசஸ்ல, சம் கேசஸ்ல செல்லிங் பிரைஸை பேஸா வச்சு பார்ப்போம். அதாவது லாப சதவீதம், ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் இல்லைன்னா லாஸ் பெர்சன்டேஜ் செல்லிங் பிரைஸ் வச்சு பார்ப்போம். அது நம்ம எந்த சம் வரும்போது கூட பார்த்து. ஓகே. ஓகே. இது வரைக்கும் புரிஞ்சுதா? ஓகே. சம் கேசஸ்ல மட்டும் செல்லிங் பிரைஸை பேஸா வச்சு பார்ப்போம். ஓகே. இப்போ நம்ம சம்ஸ் போயிடலாம். பேசிக்ஸை மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். காஸ்ட் பிரைஸ் 500 ரூபா. ஓகே. செல்லிங் பிரைஸ் 600 ரூபா. அப்போ லாபம் எவ்வளவு? லாபம் அதாவது ப்ராஃபிட். ப்ராஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ். அப்போ 600 மைனஸ் 500 ரூபா பார்த்தீங்கன்னா 100 ரூபா லாபம். 100 ரூபா எனக்கு லாபம். இப்போ ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ் பை காஸ்ட் பிரைஸ் என்னது? 100. செல்லிங் பிரைஸ் எவ்வளவு? 600 மைனஸ் காஸ்ட் பிரைஸ் எவ்வளவு? 500 பை காஸ்ட் பிரைஸ் எவ்வளவு? 500 இன்ட்டு என்னது? 100. இதை மைனஸ் பண்ணீங்கன்னா எவ்வளவு? 100 பை 500 இன்ட்டு என்னது? 100. இந்த 2 ஜீரோவுக்கு 2 ஜீரோ கேன்சல் ஆகும். 5 இதையும் அடிச்சு 20%. இப்போ ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 20%. ஓகே. இந்த மாதிரி பேசிக்லாம் ஓகே. இந்த மாதிரி பேசிக்ஸ் நம்ம ஈஸியாக போட்டுடலாம். ஓகே. அதுக்கு ப்ராஃபிட் லாஸுக்கு மெயினான முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா பெர்சன்டேஜ் கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும். ஓகே. பெர்சன்டேஜ் கான்செப்ட் உள்ள தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, ஈஸியாக அதை அடிச்சு முடிச்சிடும். ஓகே. இப்போ பெர்சன்டேஜ் கான்செப்ட் பார்க்கலாமா? இஃப் செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் அன் ஆர்டிகிள் இஸ் 8/5 டைம்ஸ் ஆஃப் காஸ்ட் ப்ரைஸ். ஓகே. ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் எவ்வளோன்னு கேட்பாங்க. ப்ராஃபிட் பெர்சன்டேஜ். ஓகே. இப்படி கொடுத்துட்டாங்க. இதுல இருந்து இது லாபமா நட்டமான்னு சொல்லி கேட்பாங்க. இந்த சிபி கீழே கொண்டு வந்தாங்க. எஸ்பி பை சிபி இஸ் ஈக்குவல் டு 8/5. அப்போ காஸ்ட் பிரைஸ் 5 ரூபான்னு வச்சுக்கோங்க. செல்லிங் பிரைஸ் எவ்வளவு? 8 ரூபா. இப்போ ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் எவ்வளவு? செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ் பை காஸ்ட் பிரைஸ் இன்ட்டு 100. 8 ரூபா மைனஸ் 5 ரூபா பை 5 ரூபா இன்ட்டு என்னது? 100. அப்போ 3/5 இன்ட்டு 100. இதையும் அடிச்சிங்கன்னா 20. 60% அது என்னது? ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் 60. இதான் பேசிக்கான சம்ஸ் தான். ஓகே. அடுத்து பார்க்கலாமா? எஸ்பி 630 ரூபான்னு வச்சுருக்காங்க. ப்ராஃபிட் எவ்வளவு கிடைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 12.5 கிடைச்சிருக்கு. ஓகே. இப்பதான் முக்கியமான ஓகே. இந்த ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் 12.5%. இந்த 12.5%க்கான ஃப்ராக்ஷன் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும்? 12.5 பை 100. ஓகே. இதை இன்ட்டு 2 பண்ணோம்னா வச்சுக்கோங்க, 25 பை எவ்வளவு? 200 எழுதிக்கலாமா?
இதை அடிச்சு கொடுத்தீங்கன்னா 25 ஒரு மட்டம், 25 எத்தனை மட்டம், 8 மட்டம். ஓகே. இப்போ இதை வந்து காஸ்ட் பிரைஸ்னு வச்சுக்கோங்க, பேஸ் நம்பர். ஓகே. இது கூட இதை ஆட் பண்றது வந்து ப்ராஃபிட். ஓகே. ப்ராஃபிட் எவ்வளவு? ₹1 வச்சுக்கோங்க. காஸ்ட் பிரைஸ் வந்து ₹8. சும்மா ஒரு இதுக்கு இது வந்து ஃபிராக்ஷன் வேல்யூ கண்டுபிடிச்சிருக்க பார்த்தீங்கன்னா 1/8. காஸ்ட் பிரைஸ் வந்து ₹8. ப்ராஃபிட் எவ்வளவு? ₹1 வச்சுக்கோங்க. அப்போ செல்லிங் பிரைஸ் எவ்வளவு ரூபா? காஸ்ட் பிரைஸையும் ப்ராஃபிட்டையும் ஆட் பண்ணாதான் அது என்னது? செல்லிங் பிரைஸ். செல்லிங் பிரைஸ் எவ்வளவு ரூபா? ₹9. ஓகே. ஓகே. அப்போ செல்லிங் பிரைஸ் அப்படிங்கிறது இந்த ₹9 தான். என்னோட வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த ₹9 தான் ₹630 அப்படின்னா கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா சிபி எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஓகே. சிபி நான் எவ்வளோ எடுத்திருக்கேன்? ₹8 எவ்வளோன்னு ₹8. அவ்வளோதான். ருபீஸ் கேன்சல் ஆகும். 9 இது அடிச்சுன்னா 70. ரெண்டுத்தையும் வந்து போனால் 520. அப்போ காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ ரூபாப்பா? 560. ஓகே. புரியுதா? சம் எப்படி சால்வ் பண்ணிருக்கேன்னு? இந்த பெர்சன்டேஜ் வேல்யூவோட ஃப்ராக்ஷன் வேல்யூ எடுத்து அதை பேஸா காஸ்ட் ப்ரைஸா வச்சு சால்வ் பண்ணியாச்சு. இப்போ எஸ்பி எவ்வளோ கொடுத்துட்டான்னு பார்த்தீங்கன்னா 14.70. ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 16.2/3%. இதுக்கான ஃப்ராக்ஷன் வேல்யூ கண்டுபிடிக்கும். இதையும் மல்டிப்ளை பண்ணுவோமா? அது கூட இதை ஆட் பண்ணும். அப்போ 50/300. இதை அடிச்சிங்கன்னா 50 ஒரு மட்டும் 50 1/6. இப்போ காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோப்பா? இதை பேஸை தான் எப்பவுமே என்னது எடுக்கணும்? காஸ்ட் ப்ரைஸ் எடுக்கணும். இது என்னது? ப்ராஃபிட். ஏன்னா அது லாபத்தில் தான் வந்து நம்மளுக்கு வச்சுருக்காங்க. காஸ்ட் ப்ரைஸ் வந்து எவ்வளோவான்னு பார்த்தீங்கன்னா ₹6. ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் பெர்சன்டேஜில் இல்லை, ரூபாவில் வந்து பார்த்தீங்கன்னா ₹1. செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்தோட அடிஷன் தான் செல்லிங் ப்ரைஸ். இப்போ ₹7. அப்போ செல்லிங் ப்ரைஸ் கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க. அப்போ ₹7 தான் 14.70 அப்படின்னா காசு ப்ரைஸ் கேட்டிருக்காங்க. ₹6 எவ்வளவு? ருபீஸ் கேன்சல் ஆகும். இதையும் அடிச்சிங்கன்னா 21.0. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 6, 12, 60. இதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட் ப்ரைஸ். சம தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. ஓகேயா? புரியுதா? பேசிக்கான சம்பளம் பார்த்தாச்சு. ஓகே. அடுத்து வந்து ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் எவ்வளவு பார்த்தீங்கன்னா 150% கொடுத்தாங்க. ஓகே.